திருவழிபாடு ஆண்டின் புனித வாரம், இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு, காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. என்னும் அவருடைய குரலை இன்று நீங்கள் கேட்பீர்களாக. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்கள் இசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டேன். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம்.
கூரிய ஈட்டியும் ஆணியும் அவர் உடலை ஏர்போல் உழுதன. குருதியும் நீரும் ஆராய் ஓடின. உலகம் என்னும் வறண்ட நிலத்தை வளம்பெற செய்யவே. மரத்தில் சிறந்த சிலுவை மரமே, தரத்தில் உயர்ந்த கனியை தந்தாய். இனிய மரமே, இனிய சுமையை இனிய ஆணியால் சுமந்து நின்றாய். வளர்ந்த மரமே, வன்மையை தளர்த்தி அலர்ந்த மலரின் மென்மை பெறுவாய். உயர்ந்த வானின் அரசனின் உடலை வருந்தா வகையில் தாங்கிடுவாயே. இம்மை கரையின் விலையை சுமந்தாய். செம்மறி சிந்திய செந்நீர் தோய்ந்த ஓடம் நீயே. உடைந்த களத்தில் கலங்குவோர் கரை சேர வழி நீயே. தந்தையும் மகனும் தூய ஆவியரும் நந்தா புகழை நாளும் பெருக. மைந்தன் தந்த மீட்பால் பிழைத்தோம். சிந்தை கடந்த சிறப்பை பெற்றோம். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். திருவிழாவிற்கு வந்திருந்த பெருந்திரளான மக்கள் உரத்த குரலில் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன். அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன்.
என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். திருவிழாவிற்கு வந்திருந்த பெருந்திரளான மக்கள் உரத்த குரலில் திருவிழாவிற்கு வந்திருந்த பெருந்திரளான மக்கள் உரத்த குரலில், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். வானதூதரோடும் இளஞ்சிறாரோடும் சேர்ந்து வானதூதரோடும் இளஞ்சிறாரோடும் சேர்ந்து மரணத்தை வென்றவருக்கு மரணத்தை வென்றவர்க்கு உன்னதத்தில் ஓசானா என்று நம்பிக்கையுடன் ஆர்ப்பரிப்போம். உன்னதத்தில் ஓசானா என்று நம்பிக்கையுடன் ஆர்ப்பரிப்போம். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்துக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வானதூதரோடும் இளஞ்சிறாரோடும் சேர்ந்து வானதூதரோடும் இளஞ்சிறாரோடும் சேர்ந்து மரணத்தை வென்றவருக்கு மரணத்தை வென்றவர்க்கு உன்னதத்தில் ஓசானா என்று நம்பிக்கையுடன் ஆர்ப்பரிப்போம். உன்னதத்தில் ஓசானா என்று நம்பிக்கையுடன் ஆர்ப்பரிப்போம். மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக, ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக. விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக, ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக. விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக. அருள்வாக்கு. செக்கரியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஒவ்வொரு இனம், மொழி, மக்கள், நாடு இவற்றினின்றும் எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். முதல் வாசகம். கிறிஸ்துவின் பலியின் மூலம் நாம் புனிதமாக்கப்படுகிறோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை
திருச்சட்டம் எடுத்துக்காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறை உள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராது. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டுக் கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கு பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்த வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீ செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். இஸ்ரேலின் அரசர் ஆசீர் பெற்றவர். ஆயரான புனித கிரேட்டே பெலவெந்திரர் அளித்த பிரசங்கம். நாம் ஒன்றாய் இணைந்து கிறிஸ்துவை சந்திக்க ஒலிவ மலைக்கு செல்வோம். இன்று அவர் பெத்தானியாவிலிருந்து திரும்பி தம் சொந்த சுதந்திரமான விருப்பத்தோடு அவரது பேறு பெற்ற புனித பாடுகளை நோக்கி நம் மீட்பின் மறைபொருளை நிறைவு செய்ய செல்கின்றார். பாவத்தின் ஆழங்களிலிருந்து நம்மை மேலே எழுப்பும் பொருட்டு வானகத்திலிருந்து கீழே இறங்கியவர் மறைநூலில் கூறப்படுவது போல் அனைத்து அரசுகளுக்கும் மேலாக, அனைத்து அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் மேலாக நம்மையும் அவரோடு எடுத்து செல்வதற்காக இப்போது அவர் தம் சொந்த சுதந்திர விருப்பத்தோடு எருசலேமை நோக்கி யாத்திரை செய்ய வருகின்றார். அவர் எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் இல்லாமல் வருகின்றார். சங்கீதக்காரன் கூறுவது போல் அவர் தெருக்களில் கேட்கும்படி தம் குரலை எழுப்பவோ சச்சரவு செய்யவோ மாட்டார். அவர் எளிமையோடும் தாழ்ச்சியோடும் இருந்து அவர் நுழைவை எளிமையானதாக மேற்கொள்வார். அவர் தம் பாடுகளை நோக்கி விரைவாய் செல்கையில் ஓடி சென்று அவரோடு சேர்ந்து கொள்வோமாக. அவரை அப்போது சந்தித்தவர்களைப் போல் அவர் வழியை ஆடைகளாலும் ஒலிவக் கிளைகளாலும் குருத்துகளாலும் மறைக்காமல் நாம் அவர் முன் மண்டியிட என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து தாழ்ச்சியோடிருந்து அவர் விருப்பப்படி வாழ முயற்சி செய்வோமாக. அவர் வரும்போது அவர் வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது எந்த எல்லைகளும் அடக்க முடியாத இறைவன் நம்மில் இருப்பார்.
கிறிஸ்து அவரது தாழ்ச்சியினால் வீழ்ந்த நம் உலகத்தின் இருண்ட பிரதேசங்களில் நுழைந்தார். நமக்காக இவ்வளவு தாழ்ச்சியாய் இருந்ததை குறித்து அவர் மகிழ்கிறார். மீண்டும் நம்மை அவருடன் உயர்த்துவதற்காக அவர் வந்து நம்மோடு வாழ்ந்து நம் இயல்பில் பங்கு கொள்வதில் மகிழ்கிறார். உன்னத வானகத்திற்கு அவர் இப்போது எழுந்தருளி இருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டாலும் அவரது இறை தலைமைக்கும் வல்லமைக்கும் அத்தாட்சி இதுவே. நமது மன்னக இயல்பை ஒரு மகிமையினின்று இன்னொரு மகிமைக்கு எழ செய்து அதை வானகத்தில் உள்ள அவரது இயல்போடு அதனை ஒன்றாக்கும் வரை மனிதன் மீது அவருக்குள்ள அன்பு ஓயவே ஓயாது. ஆகவே நாம் ஆடைகளையோ உயிரற்ற ஒலிவக் கிளைகளையோ அவர் பாதங்கள் முன் விரிக்க வேண்டாம். அவை ஒரு சில மணி நேரங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்து பிறகு காய்ந்து போகலாம். ஆனால் அவர் அருளால் உடுத்தப்பட்ட நம்மையே அவர் முன் விரிப்போம். கிறிஸ்துவில் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அவர் முன் விரிக்கப்படும் ஆடைகளாய் இருக்க வேண்டும். ஞானஸ்நானத்தின் மீட்கும் தண்ணீரால் நம் பாவங்களின் செங்கரைகள் இப்போது கழுவப்பட்டு விட்டதால் நாம் வெண்கம்பளி போல் வெண்மையானோம். சாவை வென்றவருக்கு வெறும் குருத்து கிளைகளை நாம் பரிசாக அளிக்காமல் உண்மையான வெற்றி பரிசுகளை அளிப்போமாக. நமது ஆன்மாக்கள் வரவேற்கும் கிளைகளின் இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், இஸ்ரேலின் அரசர் ஆசி பெற்றவர். ஆயரான புனித கிரேட்டே பெலவெந்திரர் அளித்த பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதைக் கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள்? கழுதை குட்டியையா அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். ஆண்டவர் வரும்போது குருத்தோலைகளை ஏந்தியவர்களாய் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் வரும்போது குருத்தோலைகளை ஏந்தியவர்களாய் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக என்று பாடல்கள் பாடியும், ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக என்று பாடல்கள் பாடியும், அக்களிப்புடன் இன்னிசை முழங்கியும் அவரை எதிர்கொள்ள செல்வோமாக. அக்களிப்புடன் இன்னிசை முழங்கியும் அவரை எதிர்கொள்ள செல்வோமாக. போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக
நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் வரும்போது குருத்தோலைகளை ஏந்தியவர்களாய் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் வரும்போது குருத்தோலைகளை ஏந்தியவர்களாய் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக என்று பாடல்கள் பாடியும், ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக என்று பாடல்கள் பாடியும், அக்களிப்புடன் இன்னிசை முழங்கியும் அவரை எதிர்கொள்ள செல்வோமாக. அக்களிப்புடன் இன்னிசை முழங்கியும் அவரை எதிர்கொள்ள செல்வோமாக. மன்றாட்டுகள். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து எருசலேமில் நுழையும்போது பெருங்கூட்டம் அவரை மெசியா என்றும் அரசர் என்றும் பறைசாற்றியது. எனவே அவரை நாம் வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. தாவீதின் மகனே, எக்காலத்துக்கும் அரசரே, உமக்கே ஓசானா புகழ். சாவின் மேலும் நரகத்தின் மேலும் நீர் கொண்ட வெற்றியை முன்னிட்டு உமக்கு ஓசானா புகழ். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. நீர் பாடுகளை அனுபவிக்கவும் மாட்சியில் நுழையவும் எருசலேமை நோக்கி சென்றீர். உமது திருச்சபையை நிலைவாழ்வின் பாஸ்கா விழாவுக்கு அழைத்து செல்வீராக. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. நீர் உமது திருச்சிலுவையை வாழ்வின் மரமாக மாற்றினீர். திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் உமது வெற்றியை பகிர்ந்து கொள்வீராக. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. நீர் பாவிகளை மீட்க வந்தீர். உம்மை நம்புகிறவர், உம்மை எதிர்நோக்கி இருக்கிறவர், உம்மை அன்பு செய்கிறவர் அனைவரையும் உம்முடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தருளும். ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உமது தாழ்ச்சியின் முன்மாதிரியை அனைத்து மாந்தரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் மீட்பர் மனு உரு எடுத்து சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டுமென்று நீர் அவருக்கு பணித்தீர். அவர் பாடுகளின் படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்பதனால் உயிர்த்தெழுதலின் அன்புறவை எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.